current என்ன இருக்கு, rate of change of current என்ன இருக்கு, it is a decreases. The flux ஓட வேல்யூ என்ன ஆகும், decrease ஆகும். இந்த இடத்துல flux decrease ஆச்சுன்னா induced current எந்த டைரக்ஷன் ஆகும், along the direction of real current. அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தெரிஞ்சுக்கலாம். This is current in the direction இருக்கு, இந்த பாயிண்ட்ல magnetic field inward. I'm going to calculate that induced current ஓட direction நாம இப்ப calculate பண்ண போறோம். எப்படி calculate பண்ணலாம்னா, induced current direction, we can calculate induced current direction. Before that we'll discuss one problem based on this. Okay, இப்போ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, conducting circular loop is placed in a uniform magnetic field. Conducting circular loop கொடுத்துட்டாங்க, the radius is what, r. Hello பசங்களா, today we are going to discuss very important topics. இந்த டாபிக்ல இருந்து ஈஸியான क्वेश्चन தான் வரும், so don't need to worry about this topic. என்ன டாபிக் டிஸ்கஷன் பண்ண போறோம் அப்படின்னா, we are going to discuss electromagnetic induction தான் பார்க்க போறோம். so இந்த electromagnetic induction அப்படின்னா, so எப்படின்னா, we started that magnetic flux change பண்ற மூலமா நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், current will produce. so இது எப்படி current ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த கரண்டோட டைரக்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம், அண்ட் மோஷனல் இஎம்எஃப்னா என்ன, எல்லாமே இந்த சாப்டர்ல நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம். ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், டோன்ட் மிஸ் திஸ் ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். ஸோ வில் ஸ்டார்ட் த செஷன். ஸோ இங்க நான் எடுத்திருக்கும் போது ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தட் நாம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல என்ன யூஸ் பண்ணாமோ அதே தான் இங்க யூஸ் பண்றோம். இங்க மேக்னெட்டோஸ்டாட்டிக், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுவோம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இங்க என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம், இட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் passing through the cross sectionங்கிறது என்ன சொல்லலாம், magnetic flux ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை, we can represent that integral over b dot ds ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ if it is a non-uniform இருந்துச்சு அப்படின்னா, if it is a non-uniform we can use this is the idea, integral over e dot ds b dot ds. if it is a uniform magnetic field இருந்துச்சு அப்படின்னா, so if I take it as a uniform magnetic field, நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், the flux is equal to b bar dot a ன்னு டிஃபைன் பண்ணலாம் இல்லையா. and also dot product இது, dot productங்கிறது என்ன சொல்லலாம், so b vector into a vector, sorry modulus, we are representing that because நான் modulusல நான் கால்குலேட் பண்ண போறேன், ba cos theta ன்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம். is it correct? ஏங்கிறது என்ன சொல்லலாம், ஏரியா வெக்டர். so இப்போ என்னோட இதுதான் என்னோட சர்ஃபேஸா எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, this is what is it, இது என்னோட சர்ஃபேஸா எடுத்துட்டேன் அப்படின்னா, ஏரியா வெக்டர் is always perpendicular to the surface இருக்கும். அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க பாருங்க, இது என்னோட ஏரியா வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங் த டைரக்ஷனா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏரியா வெக்டருக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் தான் என்ன சொல்லலாம், we can say it is a theta ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம், ரைட். சோ இந்த theta along the direction of aerial vector இருந்துச்சு அப்படின்னா cos 0 என்ன ஆயிரும், cos 0 is become 1, so flux என்னவா இருக்கும், you will get the maximum magnetic flux. maximum magnetic flux என்ன சொல்லலாம், ba ன்னு சொல்லலாம். cos theta ஓட வேல்யூ என்ன ஆயிரும், cos theta is equal to 1 because magnetic field and area vector இடையில இருக்க ஆங்கிள் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். is it correct? இதுவே என்னோட ஏரியா வெக்டர் எப்படி இருக்கு அப்படின்னா, இது என்னோட ஏரியா வெக்டர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, this is perpendicular to the surface, ஏரியா வெக்டர் perpendicular, பட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஏரியா வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, what is the angle between these two things, it is a 90 degree. cos 90 என்ன ஆயிரும், so cos 90 become what is it, zero value. what is the flux, magnetic flux ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 0வா இருக்கும், ரைட். But if I take this another case, third case எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இது ஏரியா வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, this is area vector upward directionல இருக்கு, but magnetic field certain angle இருக்குன்னு வச்சுக்கோங்க, this is what is the magnetic field எடுத்துட்டேன். if I take the example, understand this one, இது என்னோட ஏரியா வெக்டர் upward directionல இருக்கு, but magnetic field இந்த டைரக்ஷன்ல இருக்கு, listen carefully, இந்த டைரக்ஷன்ல இருக்கு. so இந்த ஏரியா வெக்டருக்கும் magnetic fieldக்கும் இடையில இருக்க ஆங்கிள் தான் என்னது, theta. understand this one. question கேட்பாங்க, so என்ன அப்படின்னா the area vector, so this is area vector or else magnetic field which makes the plane angle கொடுத்துருவாங்க, அதாவது இந்த பிளேனுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் 30 ன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த ஏரியா வெக்டருக்கும் இடையில இருக்க ஆங்கிள் என்னவா இருக்கும், 60 இருக்கும். பிளேனுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் 30 னா so ஏரியா வெக்டருக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இடையில இருக்க ஆங்கிள் என்னவா இருக்கும், this is what is the 60 value, இது 30, இது என்னவா இருக்கும் 60. you have to remember that இந்த ஏரியா வெக்டருக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் தான் நீங்க எடுக்கணும். so this must be known clearly. if it is angle theta-வா இருந்துச்சு அப்படின்னா, so what we can say it is nothing but ba cos theta ன்னு எடுத்துக்கலாம். இப்போ theta-வோட வேல்யூ, so ஏரியா வெக்டருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் 60 டிகிரி ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன், 60 டிகிரி அப்படின்னா what is the flux you will get, so flux is equal to ba cos 60ங்கிறது 1/2 ன்னு சொல்லலாம்.
Is it clear? இப்போ magnetic field க்கும், understand this one, magnetic field க்கும் and plane க்கும் இடையில இருக்க angle, magnetic field க்கும் plane க்கும் இடையில இருக்க angle, right? So plane எடுத்துட்டேன் அப்படின்னா, so 30 degree அப்படின்னா ஏரியா வெக்டர் இருக்கும் b க்கும் a க்கும் இடையில இருக்க angle என்னவா இருக்கும்? theta is equal to 60 degree. இப்பதான் நான் பார்த்தேன், right? So இப்ப கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா பிளேனுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும், இது ஏரியா வெக்டர் இல்லையா? திஸ் இஸ் வாட் இஸ் ஏரியா வெக்டர். என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? அப்பர் டைரக்ஷன்ல இருக்கும். ஏரியா வெக்டர் பிகம் அப்பர் டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துட்டாங்க இந்த டைரக்ஷன். இப்போ இந்த பிளேனுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்க ஆங்கிள்ஸ் இங்க பாருங்க. இந்த பிளேனுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் கொடுத்துட்டாங்க 30 அப்படின்னா இந்த ரெண்டு இடையில என்ன இருக்கும்? 60 இருக்கும். So you can solve the problem easily. Is it clear? So this is very important first for magnetic flux. In the magnetic flux vary ஆயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க with respect to time, எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? It will produce EMF. இதை யார் கால்குலேட் பண்ணனா? So Faraday is find that. Okay, so now what we are going to discuss that. So Faraday is found that. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். So என்ன அப்படின்னா, so a circular disc of radius 0.2 meter is passed uniform magnetic field induced by what? Magnetic field ஓட வேல்யூ என்னது? கொடுத்திருக்க வேல்யூ எழுதலாமா? So we can write magnetic field ஓட வேல்யூ என்னது? If I take as magnetic field value, so first write down that given value. So magnetic field value என்ன கொடுத்திருக்காங்க? So B is equal to 1 by pi னு கொடுத்துட்டாங்க இல்லையா? Next one is, and also radius என்ன கொடுத்துட்டாங்க? R ஓட radius கொடுத்துட்டாங்க 0.2 meter. So இது என்னது? It is a circular disc னு எடுத்துட்டேன். Area cross section என்ன சொல்லலாம்? Area cross section is equal to pi r square. This is what is area cross section. Next one, in such a way that the axis makes an angle 60 degree with what is it? B னு சொல்லிட்டாங்க. So இதோட theta ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? 16 கொடுத்துட்டாங்க. Axis makes an angle 60 degree னு கொடுத்துட்டாங்க. So what we have to calculate? Magnetic flux calculate பண்ணணும். So எப்படி calculate பண்ணலாம்? Axis makes an angle 30 degree, right? Yes, we'll start. So flux எப்படி define பண்ணலாம்? Flux is equal to BA cos theta. So B ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டோம்? This is 1 by pi. A ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? Pi r square. R ஓட வேல்யூ என்னது? 0.2 the whole square, right? Cos theta, cos 30 ஓடது 1 by 2. So இப்போ இதுவும் cancel ஆயிருச்சா? Now, so இப்போ நான் எடுத்துட்டேன் 0.2 whole square பண்ணா என்ன சொல்லலாம்? Can we write like this? 2 by 10 எழுதலாமா? This is 1 by 2. So 2 by 10 என்ன சொல்லலாம்? So square பண்றேன் 4 by what is it? 10. This is what is it? 4 by 100 divided by 1 by divided by 2. So இது cancel ஆயிரும். அப்ப 2 divided by 100 என்ன சொல்லலாம்? 0.02 னு represent பண்ணலாம். What is the answer is that? So this is the answer. Is it clear? So this very important thing, you must be remember that. Okay, shall we start next one? Yes. So next என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, so Faraday's law. Faraday's law என்ன calculate பண்ணாங்க அப்படின்னா, now I'll start some idea, then we'll understand this what is the Faraday's law, what idea உங்களுக்கு தெரிஞ்சிரும். Now if we start, Faraday's found that very important idea, Faraday's idea. Faraday's என்ன பண்ணாங்க அப்படின்னா வெச்சுக்கோங்க, this is what is my coil. If we can say it is a solenoid எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, இதல நான் என்ன கனெக்ட் பண்ணிட்டேன்? Just he connected that ammeter connect பண்ணிட்டாங்க. Now the magnet எடுத்துட்டா ரெண்டு போல் இருக்கும். What are the poles? North pole and what is the south pole இருக்கும் இல்லையா? Now he moved towards that, what is the magnet that moved towards the coil. என்ன ஆகும்? Flux will increases. Yes or no? Flux increase ஆக so he found that இதல deflection he found that. So எதனால? Because it is a magnetic flux increases, due to that இதல என்ன produce ஆகும்? Current will produce. So இதோட deflection இருக்கும். So if it is a move towards the coil, deflection என்னவா இருக்கும்? Increase ஆகும். It is a move away from the coil, deflection ஆகும், decrease ஆகும். Why? Because if it is moved towards the coil, flux ஓட வேல்யூ என்ன ஆகும்? Increase ஆகும். So the current will increases. If it is a move away from the coil, number of field line இல்லையா? இப்ப பக்கம் கொண்டு வர number of field line passing through the cross section என்ன ஆகும்? Increase ஆகும். If it is moving away from the coil, number of field line passing through the cross section என்ன ஆகும்? கம்மி ஆகும். Flux கம்மி ஆகும். அதனால flux எப்ப increase ஆகுதோ current ஓட value increase ஆகும். Flux எப்ப decrease ஆகுதோ current ஓட value decrease ஆகும். He found that. புரியுதா? So அப்ப இதுல current flow ஆகுது அப்படினா definitely இதுல என்ன ஆகும்? Potential difference develop ஆகும். So அந்த potential difference தான் என்ன சொல்லலாம்? We can say it is a EMF னு சொல்லலாம். This must be know clearly. So the EMF generate ஆகும். எதனால அப்படினா because it is a rate of change of what? Magnetic flux னு சொல்லலாம். This very important idea. Okay, so this must be know clearly. Even we can go with it. This is first one. Second one எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க.
So this is moving with velocity. Magnet is moving with velocity v. இதுவே நீங்க மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு காயில மூவ் பண்ணாலும் it same things will happen. Arrows. So இப்போ நான் எடுத்துட்டேன், இது நான் மேக்னெட் காயில் எடுத்துட்டேன், இந்த காயில நான் என்ன பண்றேன், just I'm moving that. This is ammeter. So இப்போ நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். This is north pole and south pole. If this coil is moving towards the magnet, flux oda value என்ன ஆகும், increase ஆகும். So flux oda value increase ஆகும்போது it will induce that what, current. Yes or no? So this is very important idea because we already know that. நீங்க பாருங்க, நான் current carrying wire நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. This is what is a current carrying wire. இந்த current carrying wire எதை produce பண்ணும், magnetic field produce பண்ணும் இல்லையா? So current which produce the magnetic field, right? So இப்போ என்ன பாருங்க, change in flux will produce the current. So opposite way ல எடுத்துக்கலாம். Current produce what is it, magnetic field. So இப்போ என்ன இருக்கு, change in magnetic field or else change in flux which produce what is it, current. So this is what is a EMF. That's why it is a magnetic flux is induced that what, current. That's why it is a electromagnetic induction னு சொல்லலாம். This must be known clearly. இது புரிஞ்சுதா? or else third case நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, இத காயில் எடுத்துட்டேன், ரெண்டு காயில் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. ஒரு காயில்ல சேஞ்ச் ஆகிற ஃபீல்டு இன்னொரு காயில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும், it will produce that induced EMF ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ ரெண்டு காயில் எடுத்துட்டேன், ஒரு காயில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இன்னொரு காயில் என்ன பண்ணிருக்கேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதாவது எக்ஸ்ட்ரா பேட்டரி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இதுல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், μ0 ni. இப்போ அந்த இன்னொரு செகண்ட் காயில நான் மூவ் பண்ணும்போது என்ன ஆகும், ஃப்ளக்ஸோட வேல்யூ என்ன ஆயிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகும். ஒன்ஸ் ஃப்ளக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது it will produce that induced EMF, right? So induced EMF எப்படி கால்குலேட் பண்ணலாம், E is equal to minus E is equal to d∅/dt. We'll discuss that what is the direction of current, induced current direction. First, this is what is the idea for induced EMF. We are calculating that. Is it clear? So Faraday இதை நாம calculate பண்ணாங்க. Is it clear? So this must be known clearly, right? So the magnitude of induced EMF equal to rate of change of what? The rate of change of what we can say it is that flux னு சொல்லலாம் with respect to what, time. Is it clear? A case of wire, it is equal to the rate of change at which magnetic field line of force cut that what is a wire. So apna magnetic flux vary ஆகும்னு சொல்லிட்டோம். So induced EMF என்ன சொல்லலாம், this is what is the induced EMF is equal to E is equal to minus d∅/dt. Minus represent that it is a direction of current represent பண்ணோம். Yes or no? So what is the unit of the flux ங்கறத எப்படி represent பண்ணலாம், this is flux oda unit Weber. Okay, flux oda unit Weber and also it is a scalar. Is it clear? Any doubt? This is very important thing. இப்போ எனக்கு EMF நமக்கு தெரிஞ்சிருச்சு, can we calculate current oda value calculate பண்ணலாமா, எப்படி calculate பண்ணலாம்? So E ங்கிறதுக்கு பதிலா நாம, because E ங்கிறது EMF, it is a potential difference இல்லையா? இப்போ எனக்கு கரண்ட் வேணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம், V is equal to I into R, right? I into R. So இதுக்கு பதிலா நான் என்ன பண்ணலாம், IR நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? So IR is equal to what we can say, IR is equal to minus d∅/dt. We'll discuss that what is the meaning of minus next one. Okay, இப்போ எனக்கு கரண்ட் வேணும் அப்படின்னா எப்படி டிஸ்கஷன் பண்ணலாம், minus 1/R d∅/dt ன்னு சொல்லலாம். This must be known clearly. 1 d∅/dt. See here, இப்போ நான் எடுத்துறேன், இப்போ எனக்கு ஃப்ளக்ஸ் வேணும் அப்படின்னு வெச்சுக்கோங்க. I'll draw this, I'll write everything in separately so then you will understand clear. So இப்போ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, so this is what is the EMF நான் எடுத்துட்டேன். The EMF ங்கிறது என்ன சொல்லலாம், this is modulus d∅/dt ன்னு எடுத்துட்டேன். EMF is equal to d∅/dt. So the EMF என்ன சொல்லலாம், we can say it is a voltage ன்னு சொல்லலாம். This is what is I into R. எனக்கு கரண்ட் வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம், first relation is that கரண்ட் எனக்கு வேணும், how you will calculate current. So I is equal to 1/R. So we can say it is a d∅/dt ன்னு சொல்லலாம் இல்லையா? So this must be known clearly. So இதுல இருந்து நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, just I am writing that. So இப்போ எனக்கு d∅ வேணும், change in magnetic flux எனக்கு வேணும், integral over. First we'll write change in magnetic flux வேணும், எப்படி கால்குலேட் பண்ணலாம். So I into R. So we can say it is what is it, dt. So integral over. So we already know that integration என்ன meaning. So integration area under the curve. So அப்படின்னா if I draw, see here, this is what is it, t ன்னு எடுத்துட்டேன், இது current எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இதுல நீங்க slope கால்குலேட் பண்ணா என்ன கால்குலேட் பண்றீங்கன்னு அர்த்தம். So this is we are calculating change in flux கால்குலேட் பண்றீங்கன்னு அர்த்தம். So I versus t, if I can calculate area under the curve, உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், you will get that change in flux உங்களுக்கு கிடைக்கும். So this is equal to what, change in flux. இது புரிஞ்சுதா? So this must be known clearly. இது very very important, you must know clearly. Understood, right? So very very interesting one. Next one is that இப்போ நான் எடுத்துட்டேன். So this is what is it, wait.
Okay, இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா, so we calculate d5 கால்குலேட் பண்ணிட்டோம். Again, what is the charge flow நான் கால்குலேட் பண்றேன். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? I எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? d³ by dt. We can represent d³ by dt. So 1 by r d5 by dt. So this is, we can say, cancel பண்ண அப்படின்னா என்ன கிடைச்சிரும்? So dq is equal to what we can say 1 by r. We can say it is a d5 னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். So one more equation. So you must be remember that. If எனக்கு total charge வேணும் அப்படின்னா what you have to do? So you have to integrate the value. இது புரிஞ்சுதா? So this must be known while starting that the relation. Yes or no? Any doubt up to here? Yes. So this is the idea. You must know. So now what I'm going to calculate that we are already calculate that EMF நம்ம calculate பண்ணிட்டோம். So EMF தெரிஞ்சிச்சுனா நம்ம current calculate பண்ணலாம். Current நமக்கு தெரிஞ்சிச்சுனா we can calculate rate of flow of charge நாம calculate பண்ணலாம். Charge ஓட value நம்ம calculate பண்ணலாம். As n number of charge வேணும்னா you can apply the quantization, then we can calculate number of charge calculate பண்ணலாம். Is it correct? So this must be known clearly. So now it is a direction. Before the direction, இப்போ எனக்கு EMF எல்லாம் எதை பேஸ் பண்ணி ப்ரொடியூஸ் ஆகும்? So we'll start with this. So EMF we can induce, எதை பொறுத்தெல்லாம் இன்டியூஸ் பண்ணலாம்? So we can induce that ஜெனரலா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா EMF is equal to minus d5 by dt. இப்போ phiங்கிறது என்ன சொல்லலாம்? Phiங்கிறது, so we can say B ன்னு சொல்லலாம். Magnetic field vary ஆகறனால flux vary ஆகும். Flux variation EMF produce ஆகும். So because of what? Magnetic field varying with respect to time. Vary ஆகும். Then what is it? Area cross section. Area cross section increase ஆச்சுன்னா flux ஓட வேல்யூ என்ன ஆகும்? Increase ஆகும். So area cross section increase ஆனாலும் flux vary பண்ணலாம். Flux variation induced EMF vary ஆகும். Right? And also very important thing is that cos omega t, right? Cos omega t, angular speed, because theta எப்படி represent பண்ணலாம்? So theta we can represent in terms of omega ல represent பண்ணலாம், right? அப்படின்னா omega angular speed, rotate ஆகிற speed variation ஆலும் என்ன ஆகும்? Flux ஓட value vary ஆகும். And also number of turns, because flexங்கிறது ஒரு coil இருந்தா we can say 1, but n number of coils சொல்லும்போது n பொறுத்தும் vary ஆகும். Yes or no? So it is also vary with respect to what? எதை பொறுத்து vary ஆகும்? Magnetic field பொறுத்து vary ஆகும், area cross section பொறுத்து vary ஆகும், angular velocity பொறுத்து vary ஆகும், number of turns பொறுத்து vary ஆகும். So EMF we can say induce what? So this is what? ND, we can say BA cos omega t. இதையெல்லாம் பொறுத்து vary ஆகும். Yes or no? Getting my point? See, either moving, circulating or out of that magnetic field. Rotating circular within the magnetic field, rotation omega பொறுத்து vary ஆகும். Change in the intensity and or direction of the magnetic field, change ஆகும்போது என்ன ஆகும்? It will changes that. Is it clear? So this must be known clearly. Yes or no? Here electromagnetic induction, creation of ES. So இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, now what I'm going to do, I'm going to calculate that induced current ஓட direction நம்ம இப்ப calculate பண்ண போறோம். எப்படி calculate பண்ணலாம்னா, induced current direction, we can calculate induced current direction. Before that, we'll discuss one problem based on this. Okay, இப்போ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, conducting circular loop is placed in a uniform magnetic field. Conducting circular loop கொடுத்துட்டாங்க. The radius is what? R. Okay, placed in a magnetic field. B ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? 0.025 Tesla னு சொல்லிட்டாங்க. 0.025 Tesla. With its plane perpendicular to the loop. எப்படின்னா plane perpendicular to inward இருக்கலாம் இல்லனா outward இருக்கலாம். The radius of the loop is made shrink னு சொல்லிட்டாங்க. என்ன பின்னாடி இருக்கும்? கம்மியாகுது. அப்படினா d எதை பொறுத்து கம்மியாகுது? So because rate னு கொடுத்துட்டாங்க அப்படினா dr by dt னு சொல்லிட்டாங்க இல்லையா? dr by dt 1 millimeter per watt second. Right? இது கொடுத்துட்டாங்க. The induced EMF நாம கால்குலேட் பண்ணோம். when radius என்ன கொடுத்துட்டாங்க? r ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? 2 cm. Shall we calculate this? So நாம இப்போ என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படினா, we are going to calculate that induced EMF கால்குலேட் பண்ண போறோம். எப்படின்னா is equal to we can say it is that number of loop எதுவுமே கொடுக்கல, so we can say d5 by dt ன்னு சொல்லலாம். So இப்போ phi ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? This is what is a b a ஓட வேல்யூ pi r square இல்லையா? we have to do differentiate that, right? So இப்போ பாருங்க perpendicular சொல்லிட்டாங்க, area vector இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும், right? Because this is area vector perpendicular, magnetic field perpendicular னா இடையில இருக்க angle என்னது? area vectorக்கும் magnetic fieldக்கும் இடையில இருக்க angle 0 degree. So maximum flux இருக்கும் இல்லையா? theta ஓட value is equal to 0. ஏன்னா magnetic fieldக்கும் area vectorக்கும் இடையில இருக்க angle என்ன சொல்லலாம்? is equal to 0. cos 0 ஓட value என்ன கிடைச்சிரும்? This is 1. இப்போ நான் இங்க substitute பண்ணா என்ன கிடைச்சிரும்? So d by dt. So b ஓட flux ஓட value pi b pi r square. I am doing the differentiation, right? So என்ன கிடைச்சிரும்?
bங்கிறது கான்ஸ்டன்ட், பைங்கிறது கான்ஸ்டன்ட், r ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2r dr by dt. Is it clear? ஏன்னா r எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுது, டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. So this is 2 pi 2r dr by dt. b ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? So can I write so 25 into 10 to the power of minus 3 எழுதலாமா? ஏன்னா எவ்வளவு பாயிண்ட் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் 1 2 3, அதனால 25 into 10 to the power of minus 3 எழுதலாம். அதர்ஸ் நீங்க 1000 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ரைட்? into pi into 2 into radius ஓட வேல்யூ என்னது 1 millimeter. 1 millimeter சொல்லு, radius ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க 2 centimeter. radius ஓட வேல்யூ is 2 centimeter. just substitute and tell me that. so b ஓட வேல்யூ is at 25 into 10 to the power of minus 3 into pi into 2 into radius 2 centimeter 10 to the power of minus 2 into dr by dt ஓட வேல்யூ என்னது, dr by dt ஓடது 1 millimeter. 1 into 10 to the power of minus 3. yes or no? that's it. can we do this one? so இப்ப என்ன ஆன்சர் கிடைச்சது பாருங்க பார்க்கலாம். now so இங்க 10 to the power of minus 2, this is what is a minus 3, this is what's minus 3. என்ன கிடைச்சு 10 to the power of minus 8 கிடைச்சிருமா? this is pi. 25 இங்க 2 into 2 4, என்ன கிடைச்சிரும் 100, right? so இப்ப என்ன கேன்சல் பார்க்க போறோம், because this is value. இது ரெண்டு 0 இங்க கேன்சல் ஆயிருச்சு, இது ரெண்டு 0 கேன்சல் ஆச்சுனா pi into 10 to the power of what minus 6. so this is what is the answer for volt. so what is the answer is pi into micro. so 10 to the power of minus 6 ங்கிறது என்ன சொல்லலாம், we can say it is a micron சொல்லலாம். is it clear? this must be known clearly. so next one போலாம். next one is that yes, the magnetic flux through the circular circuit of resistor are changing by an amount is what delta phi. change in amount by delta phi. yes, in the time delta t, then total quality of the electric charge q that passes any point in the circular during that delta t respectively. total charge calculate பண்ணலாம். so எப்படி calculate பண்ணலாம்? simple. yes, எப்படி calculate பண்ணலாம்? so emf is equal to what minus d phi by dt. if I take a modulus, okay, no plus, no only plus. so emf எப்படி represent பண்ணலாம்? I into r is equal to d phi by dt. I ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? dq by dt total charge divided by dt is equal to r into r d phi by dt. so என்ன cancel ஆயிரும்? so dt cancel ஆயிரும். total charge is equal to 1 by r. so what is it? d phi. this is what is it? we can say this is 1 by r phi. so this is what is AC is the answer. is it clear? any doubt? yes. next one. next one is that yes, the coil of the resistor 10 ohm, the coil of resistor 10 ohm in the induced current is developed, changing magnetic flux through in it ன்னு கேட்டிருக்காங்க. the function of time, the magnitude of change in flux calculate பண்ணணும். change in flux நாம calculate பண்ணணும். don't forget change in flux எப்படி calculate பண்ணலாம்? so we'll start. so change in flux எப்படி calculate பண்ணலாம்? first d phi தான் calculate பண்ணணும் இல்லையா? d phi எப்படி calculate பண்ணலாம்? so d phi by dt is equal to, so we can say it is at I into r ன்னு சொல்லலாமா? change, இப்போ எனக்கு change in flux வேணும் அப்படின்னா d phi is equal to what r into I dt இல்லையா? so இதை இன்டகிரேட் பண்ணா என்ன சொல்லலாம்? இப்போ I versus t, ஐக்கும் t-க்கும், so ஏன்னா லூப் கரண்ட் என்ன கரண்ட்டுக்கும் டைமுக்கும் இடையில தான் என்ன கொடுத்துருக்காங்க, கிராஃப் கொடுத்துருக்காங்க. so இன்டகிரேட் பண்ணா வச்சுக்கோ I dt-ங்கிறது என்ன சொல்லலாம்? it is area under the curve. this is what is area under the curve. so this is what area under what curve, area under the curve, right? so இப்போ area எப்படி calculate பண்ணலாம்? because it is a rectangle. so triangle சொல்லும்போது 1 by 2 height என்ன சொல்லலாம்? இங்க 0, this is 4 into what இதோட வேல்யூ. so we can say இங்க distance is 0.1 second. area calculate பண்ணிட்டோம் into resistor value. ஏன்னா இந்த resistor value, ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? what is the resistor? 10 கொடுத்துட்டாங்க. so இது என்ன ஆயிரும்? 0.1 into 10 சொல்லும்போது 1 ஆயிரும், இது 2 ஆயிரும். so this is what is a 2. we can say it is a 2 is that. இது புரிஞ்சுதா? so this must be known clearly. clear? so next one is next question பாருங்க. the magnetic flux linked with the coil is given by the equation. magnetic field linked with the coil the given by the equation. okay, magnetic flux ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? magnetic flux கொடுத்திருக்காங்க linked. okay, so என்ன கொடுத்திருக்காங்க? given. just write down that given. what is value is that? flux is equal to 5t square plus what 3t plus 16. what we have to calculate? magnitude of induced EMF calculate பண்ணனும் at what t is equal to 4 second.
at particular time la nama calculate panna enna EMF calculate pandrom, instantaneous EMF calculate pandrom. So eppadi calculate panna instantaneous, we can calculate is what, d phi by dt. Yes or no? Just you have to do the differentiation neenga panna podum. So enna do the differentiation. So d by dt into what, 5t square plus 3t plus what is a 60. So do the differentiation, not integration, differentiation. So 10t plus 3, either 16 differentiate panna 0 because it is a constant. T is equal to what, 4 second கொடுத்துட்டாங்க. So 10 into 4 plus what, 3. அது tங்கிற இடத்துல 4 னு substitute பண்ண. So 40 plus 3 என்ன கிடைச்சிரும், 43. அவ்வளவுதான் answer கிடைச்சிருச்சா. So what 3 is the answer. Is it clear? So this is very important ideas, you must know clearly. So இதே average calculate பண்ண சொல்லியிருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்க. So if it is average, t is equal to 1 second to t is equal to 2 secondல நீங்க average calculate பண்ணணும். Because averageங்கிறது ரெண்டு டைம் இன்டர்வலுக்கு இடையில calculate பண்றது என்ன சொல்லலாம், average னு சொல்லலாம். எப்படி calculate பண்ணலாம்? So EMF is equal to delta phi divided by delta t, which means that phi 2 minus phi 1 divided by what is it, t2 minus what, t1. This must be known clear. Yes or no? Are you getting my point? So இப்போ நான் எடுத்துட்ட phi 2ங்கிறது என்ன? What is a phi 2 is that? So phi 2ங்கிறது என்ன அப்படினா, this is what, t2ங்கிற டைம்ல 2 செகண்ட்ல what is that, phi value. So இத எடுத்துட்டு போய் இதல சப்ஸ்டிட்யூட் பண்றேன், இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஓகே, சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். What you will get, 5 into t ஓட வேல்யூ என்னது, 2 square. என்னாச்சு? Yes, 2 square plus what? This is 3 into 2 plus what is 16. So என்ன கிடைச்சிரும்? This is 4. 4 into 5 ங்கிறது என்ன சொல்லலாம், 20. 4 into 5, this is 20 plus what? 3 into 2, 6 plus what is a 16. Clear? So இது என்ன கிடைச்சிரும், 20, 16 என்ன கிடைச்சிரும், 36. 36 plus 2, 6 ங்கிறது 42. So this is what is a 42. Flux Weber னு represent பண்ணலாம். Yes? இப்போ t is equal to flux, initial flux சொல்லும்போது t is equal to 1 secondல நம்ம கால்குலேட் பண்றோம். சேம் எடுத்துட்டு போய் இதல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 5 1 square plus 3 into 1 plus what is a 16. So 5 plus 3, 8 plus what is a 16. So என்ன கிடைச்சிரும், 24. Clear? So அப்ப நான் 5 2 minus 5 1 சொல்லும்போது என்ன கிடைச்சிரும், 42 minus 24 divided by what is it, t2, 2 minus 1. So என்ன கிடைச்சிரும், 42 24. So இதல என்ன கிடைச்சிரும், this is what, 8, right? So this is 3, 18. Correct? Yes, is 18 by 1. This is what is it, புரியுதா? So this must be known clearly. Okay, average, then what is the instantaneous. Is it clear? Next one is, yes, so Lenz law. Yes, so induced current oda direction நாம யூஸ் calculate பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், Lenz law னு சொல்லலாம். Lenz lawங்கிறது என்ன சொல்லலாம், it is explains the energy conservation. So இப்போ நான் மேக்னெட்டை மூவ் பண்றேன் அப்படினா, மூவ் ஆச்சுனா என்ன எனர்ஜி இருக்கும், கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி எதை ப்ரொடியூஸ் பண்ணும், கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். That's why electrical energy. So the Lenz law explains that conservation of what, energy explain பண்ணும். டைரக்டா நீட் क्वेश्चन கேட்டிருந்தாங்க, Lenz law explains what, conservation of energy. So this must be known clearly. இப்போ I'll give the shortcut to understand that magnetic field line. Okay, induced current direction. See, this is very important. What do you mean that Lenz law ங்கிறது சொன்னா, EMF will induced in such a way that it will oppose that what, cause which has produced it. Cause which has produced it. This must be known clearly. இப்போ எப்படி தெரிஞ்சுக்கணும் பாருங்க. Listen, first I'll give that what is some idea, then you can find the value of induced current ஓட direction find பண்றதுக்கு useful இருக்கும். So don't worry about that. I will give that some short idea. Okay, so clearly you can understand this one. இப்போ நான் எடுத்துட்டேன், this is what my current loop னு எடுத்துட்டேன் வெச்சுக்க. This is what's my current loop. This is what's my current loop. Okay man. Now understand this one. இப்போ magnetic field inside இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க. Magnetic field inside. Inside என்ன அர்த்தம்? So because clockwise current எதை ப்ரொடியூஸ் பண்ணும், clockwise current magnetic field inward magnetic field ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா? No. So this is I am taking what is that, actual current ஓட direction எடுத்து, actual current. It is not a induced current, actual current. And one more thing is that, listen carefully. So இது நான் anti-clockwise current எதை ப்ரொடியூஸ் பண்ணும், so outward magnetic field ப்ரொடியூஸ் பண்ணும். This is what is a B out. எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, this is what is a, this one, outward magnetic field. So இதெல்லாமே என்ன current, it is actual current, direction and magnetic field. அந்த current magnetic field ப்ரொடியூஸ் பண்ணும். Right? Now one more thing is, so we are going to calculate induced current direction calculate பண்ண போறோம். Okay va? So now understand this one. இப்போ நான் என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா, listen.
இப்போ flux increase ஆச்சுன்னு வெச்சுக்கங்க. If it is a flux increases. So flux increase ஆகும்போது first you have to check what is it. Induced current direction எப்படி calculate பண்ணலாம்? Flux increases, induced current direction என்னவா இருக்கும்? Direction opposite to what is it? Real current direction, actual current direction. Induced current direction opposite to actual current direction. So this must be known clearly. Actual current direction. This is idea, you must be known clearly. If a flux decreases, induced current direction, current. Okay, this is what is induced current direction. So real current direction, actual current direction along the direction of real current, along the direction of real current. So this must be known clearly. புரிஞ்சுதா? We'll start. Example. See here, flux increase ஆச்சுனா induced current direction is opposite to the real current, actual current direction. Then flux decreases, induced current direction என்ன சொல்லலாம்? Along the direction of real current. எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாருங்க. This is very important shortcut. You must be remember that. Yes or no? இப்போ நான் எடுத்துட்டேன். This is what is it? My loop. Okay வா? So இப்போ என்ன இருக்கு அப்படினா, now I am going to take, this is what is a magnetic field என்ன இருக்கு? Magnetic field, this is what is the north pole, this is what is the south pole. This is what north pole and south pole. Now north pole is moving towards the coil. So inga north pole enna irukku, move towards the coil. Magnetic field line enna va irukum? So this is what is the magnetic field inward direction. Inga paarenga north pole la irundhu magnetic field line ulla pogum. That's why magnetic field inward direction. Purijudha? So magnetic field inward direction. This must be known clearly. If flux enna agum? Flux engiradhu increase agum. Ena I am moving towards the coil. Magnet is moving towards the coil. Flux induce ஆயிருக்கு இல்லையா, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. flux increase ஆச்சுனா induced current என்னவா இருக்கும்? Opposite to the real current. அப்படின்னா listen carefully, flux increase ஆயிருக்கு, magnetic field உள்ள போகுது, அதனால inward magnetic field எடுத்துட்டேன். inward magnetic field எந்த current ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும்? inward magnetic field clockwise current ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும். பட் இந்த ரியல் current direction என்னவா இருக்கும்? Opposite to the induced current இருக்கும். ரியல் கரண்ட்க்கு ஆப்போசிட்ல. அப்படின்னா அங்க பாருங்க, ரியல் கரண்ட் கிளாக்வைஸா இருக்கும், induced current என்னவா இருக்கும்? ஆன்டி கிளாக்வைஸ். This is what is the induced. அப்படின்னா என்ன போல கிரியேட் பண்ணும்? இப்ப கிரியேட் அப்படின்னா this is what, இப்ப நான் எடுத்துட்டேன் அப்படின்னா downward direction, this is what upward, இது என்ன இருக்கு? downward இருக்கு. So it will create what is a north போல கிரியேட் பண்ணும். That's why when magnetic எதுக்கு induced current எதுக்கு ரீசன்? So induced current ப்ரொடியூஸ் ஆயிருக்கு எதனால அப்படின்னா magnetic field, because it is a north pole move ஆறனால. இந்த காயில் என்ன போல் கிரியேட் ஆகும்? north pole கிரியேட் ஆகும். அப்படின்னா the induced current is always opposite that what? the cause of it. அப்படின்னா இங்க north pole, இங்க north pole இருக்கும். இப்போ just as example, இப்போ நான் எடுத்துட்டேன், clear? இப்போ நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன், this is what is it? my loop னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன், this is I am taking my loop, இது என்னோட லூப்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். இப்போ எனக்கு சவுத் போல் எனக்கு கிரியேட் ஆகுது. this is what south pole is moving. So magnetic field line எப்படி இருக்கும்? So it is moving towards the coil. Speed இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்படி தான் நான் மூவ் பண்றேன். Flux ஓட வேல்யூ என்ன ஆகும்? Will increases. Flux ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ரிலேஷன். Right? What is the direction of magnetic field line? Because south pole இருக்கும்போது magnetic field line always towards what that? Towards the south pole. எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? நார்த்ல இருந்து சவுத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். இன்சைட்ல இருந்து சவுத் டு நார்த் இருக்கும். அப்படினா சவுத் போல் அவுட்ல இருக்கனால நான் என்ன எடுத்துட்டேன்? This is what is it? See, magnet is moving towards the coil, but direction of magnetic field என்னவா இருக்கு? Outward direction. What is the flux? It is increases. அப்படினா இங்க பாருங்க, இந்த டாட் எந்த கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கும்? ஆன்டி கிளாக்வைஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கும். ஆன்டி கிளாக்வைஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கும் இல்லையா? So flux increase ஆறனால induced current என்னவா இருக்கும்? இதுக்கு opposite to the real current. So anti clockwise actual current, induced current என்னவா இருக்கும்? அதுக்கு oppositeல இருக்கும். So இப்போ என்ன பாருங்க, opposite அப்படினா just I am writing that. இது upward, this is upward. அப்ப என்ன சொல்லலாம்? இது நான் ஆட் பண்றேன். So what is it? என்ன போல் கிரியேட் ஆகும்? சவுத் போல் கிரியேட் ஆகும். புரிஞ்சுக்க. நார்த் போல் மூவ் டுவர்ட்ஸ் த காயில். காயில் என்ன கிரியேட் ஆகும்? சவுத் போல் கிரியேட் ஆகும். சவுத் போல் மூவ் டுவர்ட்ஸ் த காயில் என்ன கிரியேட் ஆகும்? சவுத் போல் கிரியேட் ஆகும். Right? This must be known clear. Clear? So this must be known clear. One more thing is that இதுவே north pole என்ன இருக்கு? So that is north pole is move away from the coil. Direction of magnetic field எந்த direction இருக்கு? Inward direction தான். But it is moving away from the coil. Away from the coil. Away from the coil na flux என்ன ஆகும்? Flux is decreases. This is north pole, this is south pole. Flux ஓட வேல்யூ என்ன ஆகும்? Decrease ஆகும்.
ஃப்ளக்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்டியூஸ் கரண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? along the direction of real current, right? So இப்போ magnetic field line inward தான், magnetic field line inward because it is a north pole is moving away from the coil, north pole away from there இருக்கு SRM, but magnetic field எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? It's towards the coil. அப்ப என்ன இருக்கும்? magnetic field உள்ள போகும். இந்த கண்டிஷன்ல induced current என்ன இருக்கும்? along the direction of real current. அப்படின்னா magnetic field inward னா induced current எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இந்த கரண்ட்ல. SRM. So அப்ப என்ன pole create ஆகும் இங்க? So if I add, so this what in the direction இருக்கும்? So this we can say it is at south pole. North pole is move away from the coil. என்ன pole create ஆகும்? South அந்த இடத்துல south pole create ஆகும். இதே south pole move away from the coil னா என்ன create ஆகும்? North pole create ஆகும். Sorry. So என்ன pole create ஆகும்? Just wait. Because it's outward. Inward. Okay, so this is what is the magnetic field is outward. Outward na real current direction. Right? This is what is the induced EMF. So induced current direction. Apina north pole is moved towards the coil. Coil enna pole create agum? North pole create agum. North pole is away from the coil. Coil enna create agum? South pole create agum. South pole move towards the coil. South pole create agum. South pole move away from the coil. Enna create agum? North pole create agum. This must be known clearly. Yes or no? So idukadela enna force irukum? Repulsive force irukum. This is what is a repulsive force. Right? Because north and north repel agum. இதுல என்ன இருக்கும்? repulsive force repel ஆகும். north and south repel. சரி, இது என்ன இருக்கும்? south and south repel. இங்க north and south என்ன இருக்கும்? attraction இருக்கும். attraction. Then what is? இது north and south, இதுல என்னவா இருக்கும்? attraction இருக்கும். So this is always opposite pole create பண்ணும். This must be known clearly. Any doubt? Clear? This is what is the current direction of Lenz law. Clear everyone? Yes. So next what I'm going to do. So this is what is it? Direction of the current. Okay, so induced current direction. Is it clear? Now, so if a question paranga, listen carefully. If I take this as question, understand this one. An electron is moved in a straight line. The path enna kudutha x to y nu kudutanga. They're shown. So the ABCD is the coil adjusts to the path of the electron. What will be the direction of current if any? Current if any induced current coil ketirukanga. See, this is electron is moving. Electron move or opposite direction current. So what is the direction of current? So this is what is the current direction. Clear? Now, this is what is current direction. In the point, this is what is the inward magnetic field. This is what? Inward magnetic field. See, because continuous flow, if it is continuously flowing, constant value, so flux change, what is the induced EMF? 0, because there is no flux changes. But we'll go with the option for this. So direction ACD, ADC. Next one. Current will reverse its direction as electron goes past in that what? Coil. Yes. Induced current enna varukum? See here. Induced current enna varukum? Electron flash of induced current oda direction enna varukum? Because real current enna direction la irukum? See here. Because the inward magnetic field la iruknala real current enna direction la irukum? So in the direction la producer. But faster move ஆகும்போது என்ன ஆகும்? flux ஓட value change ஆகும். So flux ஓட value change ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? current ஓட direction change ஆகும். Yes or no? Getting me point? This is what is it? Option is that. Yes or no? If no current is induced, எப்பனா if it is a moving with a constant velocity. Okay. So if it is fast போகும்போது என்ன ஆகும்? Because fast போகும்போது என்ன ஆகும்? It is time பொறுத்து என்ன ஆகும்? vary ஆகும். So we can say it is what is it? The current will reverse its direction as the electron goes very fast in the coil. So this is very important idea. Yes or no? So next one is that. Predict the direction of induced current in metal ring 1 and 2 when the current in the wire is steadily decreases. Steadily decreases. Current enna irukku? Rate of change of current enna irukku? It is a decreases. The flux oda value enna agum? Decrease agum. Indadala. Flux decrease aachna induced current in the direction agum? Along the direction of real current. Appadina eppadi therinjikalam? First magnetic field therinjikalam. This is current in the direction irukku. In the point la magnetic field inward. In the point la magnetic field outward. Right? If a flux oda value decrease ஆயிருக்கு, induced current எந்த direction இருக்கும்?
along the direction of real current. அப்படின்னா இங்க பாருங்க இது magnetic field. Actual current இந்த magnetic field எந்த current produce பண்ணிருக்கும்? This is clockwise current produce பண்ணிருக்கும். எஸ் ஆனா இந்த clockwise current produce ஆயிருக்கும். இப்போ flux decrease ஆயிருக்கனால induced current எந்த directionல இருக்கும்? Along the directionல தான் இருக்கும். So this is what is along the direction induced current. எந்த directionல இருக்கும்? This is what's clockwise direction. இதுல பாருங்க இது outward magnetic field இருக்கனால outward magnetic field எந்த current produce பண்ணிருக்கும்? So real current actual current என்னவா இருக்கும்? Anti clockwise ஆ இருக்கும். சரி real current என்னவா இருக்கும்? This is what is that? Anti clockwise ஆ இருக்கும். Flux decrease ஆ இருக்கனால remain same. So this is what is that? இது anti clockwise. இது என்ன சொல்லலாம்? Clockwise. This must be no clear. Clear? Yes. Next one is that the motional EMF. See motional EMF ங்கிறது என்ன அப்படினா so the EMF will produce because of the motion of the coil. That we can say it is a motional EMF சொல்லலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா if I take this one, listen carefully. இப்போ நான் எடுத்துட்டேன் the parallel conductor நான் எடுத்துட்டேன். Just I am taking this a parallel conductor. This is what is my parallel conductor. So this is what is a rectangular parallel conductor நான் எடுத்துட்டேன். இதோட நான் என்ன வச்சிருக்கேன்? So I am going to place a rod நான் place பண்ணிட்டு it is a movable rod. This is what L of length is what L ன்னு எடுத்துட்டேன். This is what is a movable rod. Length என்ன எடுத்துட்டேன்? L ன்னு எடுத்துட்டேன். Now so இந்த பாயிண்ட் எடுத்துட்டேன் just it is a B ன்னு எடுத்துட்டேன். This is what thickness. இங்க இருந்து இது எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு? Bங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. Magnetic field என்ன டைரக்ஷன்ல இருக்கு? Inward direction. All the magnetic field lines are inward direction. See இப்போ இந்த piston அதாவது இந்த rod மூவ் ஆகாதப்போ என்ன ஆகும்? Flux doesn't change. அப்ப இதோட flux initial flux எப்படி தெரிஞ்சுக்கலாம்? Because fluxங்கிறது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? Flux is equal to B into magnetic field. This is what is the inward magnetic field. நான் எடுத்துட்டேன். Now B into area cross section. ஏரியாங்கிறது என்ன சொல்லலாம்? L into B initial flux ன்னு சொல்லலாம். இப்ப flux change ஆகணும் இல்லையா? Change ஆகிறது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Now I am going to take this very important idea. So இங்கிருந்து என்ன இருக்கு? இந்த distance change ஆயிருக்கு. It is x distance change ஆயிருக்குன்னு வெச்சுக்கோ. இப்போ x distance change ஆயிடுச்சுனா area cross section என்ன ஆகும்? Change ஆகும். ஏன்னா magnetic field remains same. B ஓட value remains same. இப்போ phi2 நான் கால்குலேட் பண்ண போறேன். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? B is remain same. The length is remain same. ஏரியா என்னவா இருக்கும்? ஏரியாங்கிறது என்ன சொல்லலாம்? Length into இப்போ டோட்டல் ஏரியாங்கிறது என்ன சொல்லலாம்? B plus x ன்னு சொல்லலாம். ஏன்னா இது எக்ஸ்ட்ரா length, இது எக்ஸ்ட்ரா distance. அப்ப ஏரியா cross section சொல்லலாம் B plus what is it? X ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆல்ரெடி L ன்னு போட்டேன். Can we calculate change in flux? கால்குலேட் பண்ணலாமா? Change in flux is equal to எப்படி கால்குலேட் பண்ணலாம்? phi2 minus what is it? phi1. So என்ன கிடைச்சிரும்? BL B plus X minus BLB divided by what is the time taken? Is time taken that what is delta T ன்னு எடுத்துட்டேன். This is what is the delta T. So இப்ப என்ன cancel ஆயிரும்? So BLB plus what is it? BLX minus BLB. So இது cancel ஆயிருக்கும். It is divided by delta X. Right? So this is what is a small change with respect to time. இது என்ன சொல்லலாம்? X by delta T ங்கிறது என்ன சொல்லலாம்? This is what we can say it is at BL. So this is what is a velocity ன்னு சொல்லலாம். எதோட velocity? இந்த rod ஓட velocity ன்னு represent பண்ணலாம். So this is what is a EMF. EMF is produced because of what is it? Motion of the rod. அதனால தான் இது என்ன சொல்லலாம்? Motional EMF நாம represent பண்ணலாம். This must be known clearly. Right? Clear, everyone understood, right? So EMF ங்கிறது என்ன சொல்லலாம்? BLV ன்னு represent பண்ணலாம். See here, we can write in terms of vector idea. So இது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா E is equal to, because it is a EMF ங்கிறது scalar one. So எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா this is we can say it is L dot B bar cross what we can say it is a B bar னு சொல்லலாம். So this must be known in terms of vector form. இது புரிஞ்சுதா? So இப்போ இந்த L V B என்னவா இருக்கு? Mutually perpendicular to each other. So perpendicular இருந்தா மட்டும்தான் will produce the EMF. பர்பன்னு எழுதி வச்சிருக்கேன் இல்லையா? perpendicular to what? Each other. So this must be known clearly. Yes or no? This perpendicular to each other. Now இப்போ perpendicular இருந்தா மட்டும்தான் என்னவா இருக்கும்? So we can calculate EMF calculate பண்ணலாம். So இந்த எப்படி நாம calculate பண்ணலாம் அப்படின்னா see here very very important relation is that இப்போ நான் எடுத்துட்டேன் listen. So this is my rod எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. This is my rod. Okay, rod of length ன்னு எடுத்துட்டேன். This is L ன்னு எடுத்துட்டேன். This is what is A to B ன்னு எடுத்துட்டேன். This is rod of L. So V velocity இந்த directionல இருக்கு. அப்ப இந்த rod எடுத்துட்டேன். இந்த rod இந்த directionல போயிருக்கு. Magnetic field என்னவா இருக்கு? Inward இருக்கு. It is a perpendicular. See, velocity is perpendicular to what? Magnetic field. Length is perpendicular to magnetic field. But
வெலாசிட்டியும் எல்லும் என்னவா இருக்கும் சேம் டைரக்ஷன் அப்படின்னா என்ன ஆகாது இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் தி இஎம்எஃப் புரிஞ்சுதா எப்படின்னா இங்க பாருங்க இது எக்ஸ் இது ஒய் இதோட ரிலேஷன் என்னவா இருக்கும் z புரிஞ்சுதா ஸோ ஜட்டுங்கிறது என்ன சொல்லலாம் இது லென்த் z இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும் ஸோ ஏன்னா இதை நான் எடுக்கும்போது எக்ஸ் கிராஸ் ஒய்ங்கிறது என்ன சொல்லலாம் ஜட்டுன்னு சொல்லலாம் இதோட ப்ராடக்ட் z டைரக்ஷன்ல இருந்தா தான் இது z டைரக்ஷன் என்ன ஆகும் ஸோ வி கேன் சே டாட் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா அங்க பாருங்க எல்லும் வியும் எப்படி இருக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கணும் yes or no this must be அப்பதான் என்ன ஆகும் motional EMF will produce clear this must be no clear yes or no so now direction எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம் VMF ஓட direction எப்படி கால்குலேட் பண்ணலாம் so ரெண்டு ரூல் இருக்கு so we can calculate Plum rule யூஸ் பண்ணலாம் right hand Plum rule so this very important idea to calculate a direction of motional EMF direction of so என்ன யூஸ் பண்ற ரைட் ஹேண்ட் Plum rule யூஸ் பண்ற Plum rule எப்படி கால்குலேட் பண்ணா ரைட் ஹேண்ட் Plum rule see here very important ரைட் ஹேண்ட் எடுத்துட்டேன் சாப்புன்னு அரைஞ்சிட வேண்டியதான் பாருங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா F represent force 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 குத்துனம்னா வெச்சுப்பேன் அதிக ஃபோர்ஸ் தான் so F so this Plum represent magnetic field direction EMF தான கால்குலேட் பண்றோம் yes we'll see that okay so we can calculate that force இது என்ன சொல்லலாம் this we can say it is what is it magnetic field then I represent what is it current direction or else we can say velocity direction FBV னு சொல்லலாம் FBV னு சொல்லலாம் right direction தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம யூஸ் பண்ண போற ஐடியா so Plum represent what Plum right Plum represent magnetic field direction thumb represent force direction then finger represent then velocity direction so this must be known clearly FBV yes or not getting me point inga sir naam F use pandrom we'll discuss that to calculate EMF of this so this must be known clearly ipa parunga ipa na therinjukka clear ah ipa current endha direction la irukku appadina charge particle oda velocity in the direction la irukku nu vechuka velocity in the direction la irukku okay magnetic field inward direction irukku then what is the force experienced by this wire எப்படினா எப்படி வெச்சுக்கணும் magnetic field inward direction FBV 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 so velocity in the direction la irukku magnetic field inward direction irukku what is the force upward direction இது புரிஞ்சுதா clear ஆ தெரிஞ்சு charge particle positively charged particle so இப்போ என்ன எடுத்துட்டேன் இங்க பாருங்க velocity in the direction la irukku magnetic field outward இருக்குன்னு வெச்சுக்க நீங்க எப்படி இருக்கணும் outwardனா இப்படி வெச்சுக்கணும் opposite inwardனா இப்படி வெச்சுக்கணும் outwardனா இப்படி வெச்சுக்கணும் so magnetic force velocity in the direction irukku upward direction magnetic field will come out of the surface what is the force direction this is what is the force direction புரிஞ்சுதா so this must be know clearly so இத பேஸ் பண்ணி தான் we are going to write EMF ஓட higher potential lower potential நாம கால்குலேட் பண்ண போறோம் எப்படினா because it is a motional EMF நான் சொல்லிட்டேன் listen carefully okay இப்போ motional EMF எடுத்துட்டேன்னு வெச்சுக்க listen very important thing we got a potential difference ன்னு சொல்லிட்டோம் VLB ன்னு கால்குலேட் பண்ணிட்டோம் so now understand this one இப்போ நான் எடுத்துட்டேன் direction of motional EMF ஓட தான் கால்குலேட் பண்ணேன் because இந்த rod எடுத்துட்டேன்னா it contains n number of charge particle positive charge இருக்கும் and also negative charge இருக்கும் so it is a magnetic field inward direction it is a moving with the velocity v length என்ன எடுத்துட்டேன் this is what is the length L ன்னு எடுத்துட்டேன் right I am going to calculate what is that EMF நான் கால்குலேட் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி எது ஹையர் பொட்டன்ஷியல் எது லோவர் பொட்டன்ஷியல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா we can calculate direction of polarity நமக்கு தெரிஞ்சிரும் எஸ் சார் நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம் listen what is the direction of magnetic field inward direction இங்க பாருங்க இந்த magnetic fieldக்குள்ள இந்த charge particle இருக்கும்போது it will experience force Lorentz force experience ஆகும் அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் இப்போ பாருங்க velocity இந்த டைரக்ஷன்ல இருக்கு velocity அப்படினா thumb Plum finger represent what is the velocity direction magnetic field இந்த டைரக்ஷன்ல இருக்கு உள்ள இருக்கு அப்படினா நான் இப்படி வெச்சுக்கணும் what is the direction of current sorry what is the direction of force upward apna all the positive charge will move upward direction inge positive charge create agum negative charge na opposite inge enna create agum negative charge apna idha eppadi replace pannalana idu higher potential idu enna lower potential define pannalam so idoda EMF enna solla BLB புரிஞ்சுதா it's an organic point so this must be know clearly even if parunga நான் இப்ப என்ன எடுத்துட்டேன் this is what is my current magnetic field இப்போ நான் என்ன இருக்கேன் ஸோ இது எப்படி மூவ் ஆகுதுன்னா வெலாசிட்டி லென்த் இந்த டைரக்ஷன்ல இருக்கு எல்எஸ் இன் திஸ் டைரக்ஷன் ஸோ இப்போ எல் இந்த டைரக்ஷன்ல இருக்கு வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு
ஸோ அப்படின்னா எது ஹையர் பொட்டன்ஷியல்? இந்த ஏ, இது ஏ எடுத்துட்டேன், இது பி. எது ஏ ஹையர் பொட்டன்ஷியலா, பி இஸ் ஹையர் பொட்டன்ஷியல் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? வில் ஸ்டார்ட். இங்க பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டேன், நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டேன். எஸ் ஆனோ? இப்போ நான் என்ன எடுத்துக்கணும்? வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு, வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட் டைரக்ஷனா இருக்கா? வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்? சார்ஜ் பார்ட்டிகல், பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இங்கெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆகும், இங்கெல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆகும். அப்படின்னா பிங்கிறது என்ன சொல்லலாம்? ஹையர் பொட்டன்ஷியல். ஏங்கிறது என்ன சொல்லலாம்? we can say it is a lower potential சொல்லலாம். clear? very very important thing. Even if I take it as a loop நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நான் எடுத்துட்டேன், okay, it is current is flowing in this direction, or else velocity of the charge, so current in the direction இருக்கு, or else we can say, so current, no need to worry about the current. so இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்? it is a circular loop எடுத்துட்டேன், okay, circular loop of radius என்ன எடுத்துட்டேன், this is what is r னு எடுத்துட்டேன், circular loop of radius. இப்போ velocity எந்த direction இருக்கு? upward direction. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இன்வர்ட் டைரக்ஷன் எடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் இதுல எல் கால்குலேட் பண்ண பிஎல்வி, எல் கால்குலேட் பண்ணும்போது என்ன எடுக்கணும்? ஸோ வி ஹேவ் டு டேக் எஃபெக்டிவ் லென்த் தான் எடுக்கணும். ஸோ எல்ங்கிறது என்ன சொல்லலாம்? எஃபெக்டிவ் லென்த். அப்படின்னா இங்க பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நான் எடுத்துட்டேன், ஏ டு பி, ஏ டு பியோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ எஃபெக்டிவ் லென்த்ங்கிறது என்ன சொல்லலாம்? திஸ் இஸ் வாட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட். வி ஹேவ் டு கன்சிடர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஏல இருந்து பிக்கு நான் மூவ் ஆகணும், இப்படிதான் நான் போகணும், இல்லை டிஸ்பிளேஸ்மெண்டா ஏ டு பி. What is value is that? Effective length ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? It is a 2r னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். Is it clear? So இப்போ பாருங்க, நான் எடுத்துட்டேன், இப்படி எனக்கு ஒரு லூப் இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ நான் லூப்ல it is a moving with velocity, இந்த வெலாசிட்டில மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கேன். எஃபெக்டிவ் லென்த் எடுத்துக்கலாம். So this is point A, இது point B. அப்படின்னா you have to take a displacement. இதுதான் என்ன சொல்லலாம்? எஃபெக்டிவ் லென்த். எஸ் ஆனோ? இப்போ இதோட எஃபெக்டிவ் லென்த் என்ன இருக்கும்? This is r. அப்படின்னா A to Bங்கிறது என்ன சொல்லலாம்? 2r. எல்லாது 2r. So இப்போ எப்படி ரிப்ளேஸ் பண்ணலாம்? this is what is it, current எப்படி மூவ் ஆகும்? so this is what velocity இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், magnetic field இந்த டைரக்ஷன்ல இருக்கு. நான் எப்படி வைக்கணும்? velocity upward direction, magnetic field inward direction, force எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இந்த டைரக்ஷன். அப்ப நான் பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் இங்க ஸ்டோர் ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் இங்க ஸ்டோர் ஆகும். so this is what is it, இது புரிஞ்சதா? so this must be no direction of that magnetic. is it clear? so அப்ப நாம எப்படி ரிப்ளேஸ் பண்ணலாம்? அப்படினா ஈக்குவலன்ட் ராட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ராடுக்கு so if I take this one, இப்போ ராட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்போ ராடுக்கு நான் எடுத்துட்டேன், லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ ராட் எடுத்துட்டேன், ராட் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி v, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நான் இதுல இன்டர்னல் ரெசிஸ்டர் எடுத்துட்டேன், ஸ்மால் ஆர். ஸோ ஸ்மால் ஆருங்கிறது என்ன சொல்லலாம்? இன்டர்னல் ரெசிஸ்டர். இப்போ இது இன்டர்னல் ரெசிஸ்டர் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த ராடு வாட் இஸ் த டைரக்ஷன்? எது ஹையர் பொட்டன்ஷியலா இருக்கும்? ஏ. இது பின்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, பிகாஸ் ஆல் த பாசிட்டிவ் சார்ஜ் வில் ஸ்டோர் ஹியர் பிகாஸ் ஆஃப் ஃபோர்ஸ், நெகட்டிவ் சார்ஜ் வில் ஸ்டோர் ஹியர். அப்படின்னா இது என்ன சொல்லலாம்? ஹையர் பொட்டன்ஷியல், லோவர் பொட்டன்ஷியல். அண்ட் ஆல்சோ இதுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டர் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஐம் ரெப்ரசென்டிங் இன்டர்னல் ரெசிஸ்டர். இஎம்எஃப் ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? பிஎல்வி. ஸோ கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்? இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ. புரிஞ்சுதா? ஸோ இது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் நான் கனெக்ட் பண்றேன், ஜஸ்ட் ஐம் கனெக்டிங் தட் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் நான் கனெக்ட் பண்ணனா இந்த சர்க்யூட் என்னவா மாறிடும்? ஸோ வி கேன் டேக் இட் இஸ் ஹையர் பொட்டன்ஷியல், லோவர் பொட்டன்ஷியல். இன்டர்னல் ரெசிஸ்டரா, external resistor என்ன சொல்லலாம்? this is we can say it is a capital R னு சொல்லலாம். is it clear? right? so E is equal to BLV. இது புரிஞ்சுதா? any doubt? clear? so மிஸ் பண்ணிடாதீங்க. இது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஹையர் பொட்டன்ஷியல், லோவர் பொட்டன்ஷியல்ல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணீங்கன்னாவே டைரக்ஷன் ராங் ஆயிரும், ஆன்சர் ராங் ஆயிரும். we'll see the problem based on this. so don't do the mistake higher potential and lower potential. just find the Lorentz force using right hand thumb rule, right hand palm rule. use பண்ணீங்க அப்படின்னா you will understand this concept clearly. so what is F with? thumb represent what? force, palm represent magnetic field, then finger represent velocity. அப்படின்னா இன்வர்ட்னா நீங்க இப்படி வைக்கணும். எஸ் ஆனா இன்வர்ட்னா நீங்க எப்படி வைக்கணும்? magnetic field is inward, இப்படி வைக்கணும். outward magnetic field you have to place like this. so don't know miss this one, this is very important, I have to know clearly. அப்படின்னா இங்க பாருங்க, இது ஒரு because it is moving in this direction, magnetic field in the direction இருக்குன்னு வச்சுக்கோங்க. so due to this rod எதுக்கு higher potential இருக்கும்? A is a higher potential like this, this is lower potential. அப்படின்னா இந்த கர்வ்ட் பாத்தா இருக்கும்போது எஃபெக்டிவ் லென்த் எடுக்கணும். எஃபெக்டிவ் லென்த் என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? சேம் இதுதான். so இது என்னவா இருக்கும்? this is what is lower potential, இது higher potential. இது புரிஞ்சுதா? because it is a effective length சொல்லும்போது இப்படி தான் இருக்கும், moving with velocity in this direction. so அப்படின்னா எப்படி எடுக்கணும்? like this. இது புரிஞ்சுதா? so this must be known clearly. yes or no? so question part, a rod AB slides on that V-shaped wire. அப்படின்னா V-shaped wireல என்ன ஆயிருக்கு? இப்போ V-shaped இருக்கு, இதுல அப்படி என்ன இருக்கு? ஸ்லைட் ஆயிருக்கு. ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். பட் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால என்ன ஆகும்? பிகாஸ் ஆஃப் ராட் மூவ் ஆகுது, ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, அதனால இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆகும்.
ஸோ இந்த இஎம்எஃப் பேர் என்ன சொல்லலாம்? மோஷனல் இஎம்எஃப் சொல்லலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? திஸ் இஸ் வாட் த லென்த் ஆஃப் த ராட் எல்னு எடுத்துட்டேன். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன சொல்லிட்டாங்க? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ரீஜன் பர்பெண்டிகுலர் டவுன்வர்ட் டைரக்ஷன் and has strength is B. Induced EMF கால்குலேட் பண்ணணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டியூஸ்ட் இருக்கு. ஸோ இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. அப்ப நான் எப்படி வச்சுக்கணும்? Now we'll start. Velocity இந்த டைரக்ஷன்ல இருக்கு. Velocity in this direction. Velocity magnetic field inward direction. So positive charge மேல force எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? downward direction. So this behaves what? Higher potential. This behaves lower potential. அப்ப இத எடுத்துட்டீங்க அப்படினா இது higher potential lower potential இப்படி கிரியேட் ஆகும். Right? What is the value is that? Because BLB is a EMF. இது புரிஞ்சுதா? So it is, this is answer is that. Clear? Flux vary ஆகுது அவ்வளவுதான். Because independent of the area cross section. Clear? Flux vary ஆனா மட்டும் போதும். Is it clear? And next one is that a thin semicircular conducting ring of radius is R. Okay. R is falling with its plane vertical horizontal magnetic field. Vertical horizontal figure is well. The potential difference developed across the ring when its speed is V. So it is vertically downward at the time, so not horizontal. So a thin semicircular conducting ring PQR, radius falling. Falling அப்படினா velocity in the direction of vertical horizontal magnetic field. Okay, இது என்ன இருக்கு? இந்த டைரக்ஷன்ல கீழ ஃபால் ஆகும். Right? So இப்போ இந்த டைரக்ஷன் ஃபால் ஆகும்போது because it is a circular ring எடுத்துட்டா நான் என்ன எடுக்கணும்? Effective length எடுத்துக்கணும். So இதோட R, இதோட வேல்யூ என்ன இருக்கும்? R. Effective length ஓட வேல்யூ என்ன இருக்கும்? Effective length is equal to what? So 2R. Effective length 2R. Magnetic field சரி velocity downward இருக்கு. Magnetic field எப்படி இருக்கும்? Inward. அப்ப நான் எப்படி எடுத்துக்கணும்? இப்படி நான் எடுத்துட்டேன். ஏன்னா velocity downward direction. Magnetic field inward direction. What is the force? So இங்க இந்த டைரக்ஷன்ல பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆகும். இது நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆகும். இது higher potential, இது lower potential. That's it. Is it clear? So we can say it is R is higher potential, P is a lower potential. So option பாருங்க. So value என்னவா இருக்கும்? We'll start. So EMF is equal to B. V, L ஓட வேல்யூ என்னது? 2R. Just 2R. BV 2R. BV 2R. BV 2R. So BV 2R எங்க இருக்கு? So 1 இல்ல, இங்க இல்ல, இங்க மட்டும் தான் இருக்கு. So R is what is a higher potential? Yes, it is a R is a higher potential. புரியுதா? Yes, next one is that. Next one, the current carrying wire and the rod AB are in the same plane. The rod moves parallel to the wire with a velocity v. Which one of the following statement is true about the induced rod and கேட்டிருக்காங்க. So induced rod. So current ஓட direction அந்த direction இருக்கு பாருங்க. The current is in this direction, upward direction. So that magnetic field இந்த இடத்துல என்ன இருக்கும்? Inward direction. அப்படினா இது inward direction, இங்க outward direction. Inward direction cause. இந்த magnetic field குள்ள இந்த rod move ஆகுது. Move ஆகும்போது என்ன ஆகும்? Induced EMF will produce. Motional EMF will produce. அப்ப velocity எந்த direction இருக்கு? Upward direction இருக்கு. Magnetic field inward. Positive charge மேல force எந்த direction இருக்கும்? இந்த direction இருக்கும். So positive charge எல்லாம் இங்க move ஆகும். Negative charge எல்லாம் இங்க move ஆகும். So which one is higher potential? A is the higher potential. B is what is the lower potential. Potential at A will be the higher than that what is the potential at B. So this is what is the D is the answer. You're clear? You're getting my point? So this must be known clearly. Next one is that. Yes. Induced rotational EMF கால்குலேட் பண்ணோம். அப்ப என்னங்க பாருங்க, மோஷனல் EMF இருக்கனால ராட் மூவ் ஆறனால என்ன ஆகும்? ஃப்ளக்ஸ் வேரி ஆச்சு. இப்போ என்ன, ராட் ரொட்டேட் ஆகுது. ராட் ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும்? அதனால இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் என்ன சொல்லலாம்? ரொட்டேஷனல் EMF. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் ஐடியா, தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே கிளியர்லி. இப்போ EMF நான் கால்குலேட் பண்ண போறேன். ரொட்டேஷனல் EMF, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா, யூ மஸ்ட் பி நோ கிளியர்லி. ரொட்டேஷனல் EMF எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So if I am going to take this one rod நான் எடுத்துட்டேன். This is what is the magnetic field inward direction எடுத்துட்டேன். If I am considering the rod நான் எடுத்துட்டேன். This is what is a rod. ஓகேவா? So இந்த rod என்ன இருக்கு? Because it is a axis நான் எடுத்துட்டேன். This is what is the axis of rotation. இதை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கு? ரொட்டேட் ஆயிருக்கு. So ரொட்டேட் ஆயிருக்கும் போது angular velocity omega. Right? So இதோட லென்த் நான் என்ன எடுத்துட்டேன்? Length of the rod என்ன எடுத்துட்டேன்? Just I am taking L. ஸோ என்ன ஆகிட்டு இருக்கு? ராட் இப்படி ரொட்டேட் ஆகிருக்கு. இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்படி ராட் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இது புரிஞ்சுதா? ஸோ இப்படி ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும்? இட் கட்ஸ் தட் வாட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனை கட் பண்ணுவோம். அப்படின்னா என்ன ஆகும்? ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஃப்ளக்ஸோட வேல்யூ வேரி ஆகும். கட் ஆகிட்டே இருக்கனால மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அதனால EMF will produce. So first I'm going to calculate that. In the small, I'm going to take it as a small part. இந்த ஸ்மால் பார்ட்னால இந்த ஸ்மால் பார்ட்டோட வேல்யூ என்ன எடுத்துட்டேன்? dx எடுத்துட்டேன்.
இந்த ஸ்மால் பார்ட்னால என்ன EMF ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ண போறோம். I am going to calculate. So due to this point இங்கிருந்து எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு, xங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த ஸ்மால் பாயிண்ட். ஓகேவா? இந்த ஸ்மால் பாயிண்ட்னால என்ன EMF ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நான் கால்குலேட் பண்ண போறேன். Then we are going to calculate. So because it is EMF எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Because it is moving with velocity. So ஒமேகாவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஒமேகா is equal to v/r. Right? v/r. So ஒமேகா இந்த டைரக்ஷன்ல இருக்கு. So v எந்த டைரக்ஷன், v எப்படி டிஃபைன் பண்ணலாம்? v is equal to omega into r னு எடுத்துட்டேன். v எந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வெச்சுக்கோங்க. Just I am taking this one. Right? ஏன்னா அங்க பாருங்க. So this is what is a r vector. இங்க இருந்து நான் ரெப்ரசென்ட் பண்ற r vector. This is what is a v vector. r vector cross v vector na it will come out of the surface. Right? So this must be known clearly. So இப்ப பாருங்க இந்த small part ஓட velocity v னு எடுத்துட்டேன். So இங்க இருந்து எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு? So it is a x டிஸ்டன்ஸ்ல இருக்கு. So EMF எப்படி கால்குலேட் பண்ணலாம்? It is a move ஆகுது because it is a v இருக்கனால motional EMF. So எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So dE னு எடுத்துட்டேன் because it is small partனால is equal to என்ன சொல்லலாம்? So BLV, B magnetic field, Lங்கிறது இந்த length x into what is a v. Right? This must be no clear. So எனக்கு total EMF வேணும் அப்படினா நான் என்ன பண்ணணும்? We have to do the integration. Yes or no? இப்போ என்ன variable? This is what is that? Because இங்க small partல நான் கால்குலேட் பண்றனால இந்த small partனால I am writing dx னு எடுத்துட்டேன். This is what v. இந்த small partல என்ன EMF ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு எடுத்துட்டேன். அப்படினா small part இந்த மூவ் மட்டும், அதாவது இது மூவ் ஆயிட்டு இருக்கு, இந்த small partல என்ன EMF னு ப்ரொடியூஸ் பண்றேன். சோ அதை இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? You will get the total. இப்போ என்ன வேரியபிள்? x is a variable. அப்படினா length தான் வேரி ஆகுது. இங்க இருந்து எது வரைக்கும் வேரி ஆகுது? இங்க வரைக்கும். அப்படினா இது ஸ்டார்டிங் பாயிண்ட், அப்படினா இது 0 னு சொல்லலாம். எண்டிங் பாயிண்ட் என்ன இருக்கும்? டோட்டல் லென்த் இல்லனா எண்டிங் பாயிண்ட் இஸ் l. லிமிட் என்ன சொல்லலாம்? 0 to l னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். கிளியர்? everyone understood, right? So இப்போ நான் இங்க எடுத்துட்டேன் b ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? What is the value of b? Remain same. A dx. v ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? So omega into இந்த distance, because இந்த distance என்ன சொல்லலாம்? x. So இப்போ கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும்? b constant, omega constant. If I integrate x dx என்ன கிடைச்சிரும்? So 0 to l, you will get what is it? 1/2 b omega l square. This is what is it? Rotational EMF. இது புரிஞ்சுதா? ரொட்டேட் ஆகறனால it is a EMF சொல்லலாம். Is it clear? So this must be known clearly. So இப்போ நான் ராட் எடுத்துட்டேன். இது என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் only circular loopல இருக்குன்னு வெச்சுக்கோங்க. So இங்க ராட் எடுத்துட்டேன், ராட் ஆஃப் லென்த் r எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இது மூவ் ஆச்சு அப்படினா என்ன ஆகும்? இதுல EMF will produce. இதுலயே நாம எப்படி சொல்லலாம்? பொட்டன்ஷியல் எப்படி ஹையர் பொட்டன்ஷியல் லோவர் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணலாம்னா based on this. இப்போ velocity இந்த டைரக்ஷன்ல இருக்கு, velocity இந்த டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இன்வெர்ட் டைரக்ஷன். What is the force? எல்லா பாசிட்டிவ் சார்ஜ் இங்க ஸ்டோர் ஆகும். This is positive charge ஸ்டோர் ஆகும், இங்க நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆகும். அப்படினா இது என்னவா இருக்கும்? This is what is that? Higher potential. So if I take this is A, this is B னு எடுத்துட்டேன் அப்படினா A is the higher potential, B is the lower potential. So இது வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகும், இதுல வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகும். இது புரிஞ்சுதா? So this must be known clearly. So இப்போ நான் எடுத்துட்டேன் n number of forks எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. n number of forks ரொட்டேட் ஆயிட்டு இருக்குன்னு வெச்சுக்கோங்க. சைக்கிள் வீல்ல ரொட்டேட் ஆகுது இல்லையா? அது மாதிரி n number of forks is rotating. EMF ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகுமா? It is not independent of number of forks. ஓகேவா? So நம்பரை பொறுத்து இருக்காது. ஒரு forks இருந்தாலும் 1/2 b omega l square. 10 forks இருந்தாலும் சேம் அமௌண்ட் தான். n number of forks இருந்தாலும் சேம் அமௌண்ட் தான். EMF is equal to 1/2 b l square omega. So this must be known clearly. இது புரிஞ்சுதா? Directions are we found that. Is it clear? So this is what is a motional EMF. You must know clearly. இது புரிஞ்சுது இல்லையா? So this is what is the final one. Yes. So இதுதான் நம்ம முடிச்சிட்டோம். So this is what is it? இங்க நாம என்னல கால்குலேட் பண்ணலாம்? motional EMF b is equal to what? So E is equal to, based on this, E is equal to b 1/2 b l square omega. So this is what is a motional EMF. Yes or no? The direction நாம இப்பதான் கால்குலேட் பண்ணோம். So this is what is it? 1/2 b l square omega. So this is what is the end of the session. So இன்னொரு செஷன் எடுத்தலாம். We will discuss that based on that inductor and also self inductance na enna and mutual inductance enna. So அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ டோன்ட் மிஸ் த நெக்ஸ்ட் கிளாஸ். செல்ஃப் இண்டக்டன்ஸ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், இண்டக்டர் பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். இந்த இயர் உங்களுக்கு இண்டக்டர், செல்ஃப் இண்டக்டர்ஸ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஓகே, ஸோ டோன்ட் மிஸ் த நெக்ஸ்ட் கிளாஸ். வில் டிஸ்கஸ் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.